ஓகே. ஸோ வணக்கம். ஸோ நாங்க இதுல வந்து X1 நாங்க முதலாவதா சூஸ் பண்ணியிருக்கிறோம். அவர கூட்ட போறோம். யார இவர கூட்டினா, அதுல யார் வெளிய போணும்? லீவிங் வேரியபிள்ன்னு சொல்றது. இப்ப X1 வந்து எங்களோட என்டரிங் வேரியபிள். ஓகேயா? அப்ப இதுல எழுதியிருக்கிறத பாருங்க. செலக்டிங் த வேரியபிள் வித் ஹையஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ இன் த ஃபர்ஸ்ட் ரோ ஆஸ் என்டரிங் வேரியபிள். ஸோ அதுக்கு என்ன காரணம்னு நான் சொல்லிட்டேன். ஏன் ஹையஸ்ட் நெகட்டிவ் எடுக்கணும்? என்ன அவரை கூட்டினா தான் ப்ராஃபிட் கூடும். அப்ப அவரை தான் நாங்க எடுக்கணும். அதுல மேக்சிமம் யாருக்கு கூடுமானா X1க்கு தான் கூடும். அதனால X1 நாங்க என்டரிங் வேரியபிளா எடுக்கிறோம். இவர் என்டரிங் வேரியபிள் எடுத்தா யார் ஒரு ஆள் வெளியே போகணும். யார் வெளியில போனா எனக்கு நல்ல அதை என்னன்னு பாக்குறேன்டா. இங்க சொல்யூஷன் இருக்கு தானே. இதெல்லாம் என்ன இருக்கும்? X1 நான் இப்ப கூட்ட போனேன். அப்ப X2 வந்து இப்ப என்ன இருக்கு? அது பூஜ்ஜியமா இருக்கு. அப்ப X1 கூட்ட எதுக்கு எந்த கான்ஸ்டன்ட் வந்து என்ன டக்குன்னு முடியுது. அதாவது உங்களுக்கு தெரியும். அந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா சில சில கான்ஸ்டன்ட் வந்து முதலே நிரம்பிடும். அப்ப அவருக்கு கீழே தான் எல்லா கட்டுப்பாடும் இருக்கும். இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கு. இப்ப X1 வந்து இப்ப சும்மா நார்மலா வந்து X1 வந்து 10 விட குறைவுன்னு ஒரு ஆள் சொல்றாரு. இன்னொரு ஆள் சொல்றார் X1 வந்து 8 விட குறைவுன்னு சொல்றாரு. இன்னொரு ஆள் வந்து சொல்றார் இல்ல இல்ல X1 வந்து 5 விட குறைவுன்னு சொல்றாரு. 3 பேரும் இப்போ 3 விதமா சொல்லியிருக்கணும். அப்ப நீங்க கடைசியா என்னத்த இதுல முடிவு எடுப்பீங்க? முதலாவது ஆள் சொன்னவரும் சரிதான். X1 வந்து 10 விட குறைவு தான். சரிதான். 2வது ஆள் சொன்னவரும் சரிதான். 8 விட குறைவா இருக்கலாம். அதுவும் சரிதான். 8 விட குறைவா இருக்கிறதும் 10 விட குறைவா இருக்கிறதும் ஒன்றுதான். அடுத்தது 3வதா வந்து இல்ல இல்ல X1 5 விட குறைவுன்னு சொல்றாரு. அப்ப 3ல வந்து எது சரியான 3க்கும் பொதுவான 3 பேரும் சொல்றதும் சரியா இருக்கிற மாதிரி இருக்கணும்டா. என்ன எது எடுத்தா சரி. இருக்கிறதெல்லாம் குறைஞ்சது. X1 5 விட குறைவா இருந்தா 3 பேர் சொல்றதும் உண்மையா இருக்கும். ஒரு விதமான வேற ஒரு இதுவும் வராது. அப்ப இன்னொரு ஆள் சொல்றது பொய்க்காது. அப்ப X1 5 விட குறைவா தான் நான் கடைசியா டிசிஷனா எடுப்போம். அதைத்தான் நாங்க எடுப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் அதே ஒரு மெத்தட் தான். அது வந்து நீங்க பாடமாக்கினீங்களாண்டா அது வந்து ஏன் நடக்குதுன்னு மறந்துடுவீங்க. இப்படி தெரிஞ்சீங்கன்னா ஓகே இதுக்கு என்ன செய்யறோம்னு அடுத்த விளங்கும். என்ன செய்வோம்? X1 நாங்க எடுக்க போறோம். எடுத்து செய்யக்க ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு தானே. அதுதானே இங்க இருக்கிற இந்த குளம். அந்த கான்ஸ்டன்ட்ல யார் உடனே ஃபில் ஆகுறார்? யார்கிட்ட உடனே இதுக்கு பிறகு மாறுது இல்லையென்று பார்க்க போறோம். அதுக்கு என்ன செய்வோம்டா இந்த சொல்யூஷன் குளத்தை இந்த X1 நம்பர் இருக்கு தானே. இந்த கோஎஃபிஷியன்ட் தானே அந்த X1 எத்தனை பாவிக்க போறோம்ன்றது. அந்த நம்பரால இந்த சொல்யூஷன் குலத்தை பிரிக்கும். பிரிச்சா அது ஒரு ரேஷியோ வரும். அந்த ரேஷியோ தான் நாங்க இதுல போட்டிருக்கோம். ஸோ இதுல வந்து என்ன இந்த சொல்யூஷனை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சொல்யூஷனை இதால பிரிக்கிறோம். அதே மாதிரி எல்லாத்தையும் அப்படி அதே மாதிரி செஞ்சீங்கண்டா ஒரு ரேஷியோ வரும். இந்த ரேஷியோல எனக்கு பாசிட்டிவ் ரேஷியோ தான் கருத்துல கொள்ள போறோம். என்ன காரணம்டா நெகட்டிவாவோ இல்லாட்டி இன்ஃபினிட்டியாவோ வந்துச்சுண்டா அது வந்து அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு X1 வந்து பெரிய இதா இழப்பா இருக்காது. ஸோ மைனஸ்ல வந்துச்சுண்டா உங்களுக்கு தெரியும். அது சம்மந்தப்படையல. அது நீ X1 கூட்டி கூட்டி கொண்டு போனாலும் இது மைனஸ்ல வரும். மைனஸ்ல வந்தா எனக்கு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இன்ஃபினிட்டியா வந்துச்சுன்றாலும் அதே மாதிரி தான். இது வந்து X1 வந்து X2க்கு இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு ஒரு விதமான சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம். உதாரணமா நாங்க இங்கேயே பார்க்கலாம். இப்ப கடைசி கான்ஸ்டன்ட்டை பாருங்க. X2 வந்து 2 விட குறைவாவோ இல்லாட்டி ஈக்குவலா இருக்கலாம்ன்றதான் இந்த இது. இதுக்கு நான் X1 என்னதான் மாத்தினாலும் இதுல ஏதாச்சும் மாறப்போதா? சம்மந்தப்படுதா? X1 வந்து இந்த கான்ஸ்டன்ட்ல ஏதாச்சும் சம்மந்தப்படுதா? இல்ல. ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்ப அதால இந்த ரேஷியோ வந்து இன்ஃபினிட்டியா வருது. அதே மைண்ட பாருங்க. இந்த -1 பார்ப்போம். X2 வந்து X1 சக 1 விட குறைவாவோ ஈக்குவலா இருக்குமென்று தான் எங்கிட்ட கான்ஸ்டன்ட் இருக்குன்னு சொன்னான் முதல்ல. அப்படி இருந்துச்சுண்டா X2 வந்து என்ன இருக்கணும்? X1 விட வெறும் 1 தான் கூடவா இருக்கணும். அதை விட கூடவா இருக்க இயலாது என்றதான் அந்த கான்ஸ்டன்ட் கடைசி முடிவு. ஸோ X2க்கும் X1க்கும் முடியல இருக்கான வித்தியாசம் வந்து 1 இருக்கணும். அதை விட இப்போ X2 வந்து இதண்டு வைங்க. X1 நம்பர் இதண்டு வைங்க. இந்த ரெண்டுக்கும் இருக்கிற அந்த கேப் வந்து 1 இருக்கணும். அதை விட கூடக்கூடாது. அப்ப X2 வந்து
x2 வந்து இப்ப யாருல தங்கி இருக்குது, x1ல தங்கி இருக்கு. x1 கூடினா அவர் அந்த அதை விட ஒன்று கூடவே இருக்கலாம், அதை விட கூட இல்லாது. x1 வந்து அவரை விட கூடவா இருக்கலாம். கூடவே இருந்தா பிரச்சனையா? பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர் குறைவா தான் இருக்கு. இவரை விட ஒன்றை விட கூடவே கூடாத ஒழிய அதை விட குறைவா அங்கேயே நிக்கலாம் x2. ஸோ இந்த நிபந்தனையில பாத்தீங்கன்னா x2 தான் பிரச்சனை, x2க்கு தான் பிரச்சனை. இந்த நிபந்தனை x2க்கு தான் இவர்ல தங்கி இருக்கணும், இவரை விட ஒன்று கூடவே இருக்கக்கூடாது. x1க்கு இவரெல்லாம் பார்க்க தேவையில்லை, அவர் எங்கேயும் இருக்கலாம், அவர் எங்கேயும் இருக்கலாம். இவர் தான் அவரை பார்த்துட்டு பார்த்துட்டு ஓகே இவர் கீழே போனா அவரும் கீழே போகணும், அவர் மேலே போனா இவர் மேலே போகலாம், போக வேணும் இல்லை. ஸோ x2 குறைஞ்சா இவர் குறையத்தான் போகணும், இப்போ x1 குறைஞ்சா இவர் குறையத்தான் போகணும். ஸோ இந்த நாலாவது இந்த இதுல பாத்தீங்கன்னா இதுலயும் என்ன, x1 வந்து இந்த கான்ஸ்டன்ட்ல அவர் வந்து ஒன்றும் அவரால் இந்த கான்ஸ்டன்ட் ஒன்றும் பாதிக்க போறது இல்லை. அதனாலதான் பாத்தீங்கன்னா அது மைனஸ் வேல்யூல இருக்கு. ஸோ அதால நாங்கள் மைனஸ்லயோ இல்லாட்டி இன்ஃபினிட்டிலேயோ வந்தால் நாங்கள் அந்த ரேஷியோ வந்து கருத்தில் கொள்ள மாட்டோம், அது வந்து எவ்வளோ மாற்றலாம். ஸோ அதை வச்சு கொண்டு நாங்கள் என்ன முடிவெடுக்கலாம். எங்களுக்கு இப்போ பாசிட்டிவாக வர்றதுதான் பிரச்சனை, x1க்கு பிரச்சனையான கான்ஸ்டன்ட்ஸ். அதுலேயும் எந்த கான்ஸ்டன்ட் எடுக்கணும், இருக்கிறதுலே ரேஷியோ குறைஞ்ச பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் தான் எடுக்கணும். அதுதான் என்னவா இருக்கும், நான் சொன்னேன் எல்லாத்துக்கும் ஒத்து போற மாதிரியான, எல்லா கான்ஸ்டன்ட்டுக்கும் சரி வர்ற மாதிரியான இதா இருக்கும். ஸோ நான் சொன்னேன் x1 வந்து அந்த 3 பேர் சொல்றேன்னா அதுல எல்லாரும் சொல்றதும் உண்மையா இருக்கணும்னா அதுல ஒரு இதுதான் உண்மையா, ஒரு இதை தான் நாங்கள் எடுப்போம். அது மாதிரி இதுல வந்து லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ தான் நாங்க இதுல எடுப்போம். அப்ப அந்த ரேஷியோ இருக்கிற ரோ தான் என்ற லீவிங் வேரியபிள். இப்ப இவர் தான் பிரச்சனை. அப்ப இந்த இடத்துல நான் x1க்கு நான் பூச்சியத்தை விட ஒரு கூடின வெளியே போட்டா இப்ப s1 வந்து பூச்சியமா போடுவேன். அவர் இப்ப வெளியில தட்டி தூக்கின அவற்ற இடத்தை இப்ப x1 வந்து நிரப்புவேன். ஸோ s1ன்றது லீவிங் வேரியபிள், x1ன்றது என்டரிங் வேரியபிள். ஸோ இந்த புதுசா வந்த இதுல இந்த பாருங்க இந்த x1 வந்து இவற்ற இடத்தை நிரப்புவேன், நிரப்பினா இப்படி வந்துடும். ஓகேயா? ஸோ இப்போ வந்து s1ன்ற ரோ வந்து இப்படி மாறிட்டு ஓகே. பட் இப்படி போட்டா என்ன வரும் சொல்லுங்க. இந்த இதுக்கு வந்து நான் x1 போடுறேன். இப்போ நான் போட்டுட்டேன் வைங்களேன், இதுக்கு x1 போட்டுட்டேன். போட்டா சொல்லுங்க இந்த இது வந்து இப்ப ஃபீசிபிளான்னு சொல்லுங்க. இந்த இந்த டேபிள் இப்ப ஃபீசிபிளா? ஃபீசிபிளுக்கு 2 கண்டிஷன் சொல்லுங்க. அது என்ன? இல்லடா அது வீசிபிள் இல்லை, அதுல ஆல்ரெடி இதுல மைனஸ் இருக்குது, அதை நாங்க இன்னும் கூட்டலாம். ஃபீசிபிள் என்றா என்ன சொன்னாங்க, 2 கண்டிஷன் சொன்னாங்க ஃபீசிபிளுக்கு. முதல்ல வந்து எங்களோட கான்ஸ்டன்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் திருப்திப்படுத்துற மாதிரி இருந்தா அதெல்லாம் ஃபீசிபிள்னு சொல்லுவோம். அதை திருப்திப்படுத்தி நாங்க இன்னும் இதை விட மேக்சிமம் ப்ராஃபிட் எடுக்கலாமா இல்லையான்றதான் நம்ம ஒப்டிமலுக்கு பார்ப்போம். முதல்ல இதெல்லாம் நிபந்தனைக்குள்ள இருக்குதான்னு பாக்குறதுக்கு ஃபீசிபிலிட்டி கண்டிஷன் பார்ப்போம். அப்ப இதெல்லாம் ஃபீசிபிலிட்டிக்கு இருக்குதான்றதுக்கு 2 கண்டிஷன் சொன்னாங்க, அதை செக் பண்றதுக்கு. முதலாவது என்ன, இந்த சொல்யூஷன் கோலம் இதுல எல்லாமே பிளஸ்ஸா இருக்கணும், பாசிட்டிவ் வேல்யூஸா இருக்கணும். ரெண்டாவது என்ன கண்டிஷன், மற்றது மேல் இது என்ன மேல் இது, அந்த ப்ராஃபிட் பார்க்கணும். அது ஒப்டிமலுக்கு பார்ப்போம். நான் சொன்னது வடிவா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபீசிபிலிட்டியா இல்லையான்னு பார்க்கணும்டா 2 கண்டிஷன். முதலாவது சொல்யூஷன் கோலம் ஃபுல்லா இந்த ஓல்ஸ்டெக் ஸ்டார்டிங் மெத்தட்ல பாசிட்டிவா இருக்கணும். ஓகேயா? அதுல இந்த ப்ராஃபிட் வந்து பூஜ்ஜியமா இருந்தா பிரச்சனை இல்லை, மிச்சம் எல்லாம் பாசிட்டிவ் வேல்யூஸா இருக்கணும். முதலாவது கண்டிஷன். இது பாசிட்டிவ் தானே? ஓகே, முதலாவது கண்டிஷன் ரெடி. ரெண்டாவது கண்டிஷன், பேசிக் வேரியபிள்ஸா போட்ட எல்லாமே என்னவா இருக்கணும், யூனிட் வெக்டரா இருக்கணும். அந்த பேசிக் இதுவும் சந்திக்கிற இடம் மட்டும் ஒன்றா இருக்கணும், மிச்சம் எல்லாம் பூஜ்ஜியமா இருக்கணும். அதான் யூனிட் வெக்டர். ஸோ நான் இதை என்டரிங் வேரியபிளா இப்ப x1 போட்டா இந்த இடம் இப்ப பேசிக் வேரியபிள்ஸ்ல x1 வந்துட்டு, x1ன்றது பேசிக் வேரியபிள் வந்து இப்ப என்ன யூனிட் வெக்டரா இல்லையா?
x1 யூனிட் வெக்டரா? யூனிட் வெக்டர் யூனிட் வெக்டரா இருக்குதா இப்ப இப்ப? இல்ல மாத்தணும். இப்ப அப்ப இல்ல யூனிட் வெக்டரா மாத்தணும். ஓகே. அப்ப யூனிட் வெக்டரா இல்லாட்டிக்கு இது ஃபீசிபிள் இல்ல, இன்னும் ஃபீசிபிள் இல்ல, ஃபீசிபிளுக்கு மாத்தோம். ஸோ அதுக்கு நாங்க என்ன ஆப்ரேஷன் செய்வோம்? கோஸ் ஜோர்டன் ஆப்ரேஷன் செய்வோம். அப்ப இது வந்து லீனியர் அல்ஜிப்ரால முந்தி படிச்ச நாங்கள். இது ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி யோசிச்சிங்கண்டா, இதுல எனக்கு இது மட்டும் கொண்டு வரணும், மிச்சம் எல்லாம் பூஜ்ஜியம் வரணும்டா, நாங்க மிச்சம் எல்லாமே பாதிக்காதமை இதை மாத்தினா அதுவும் அதுக்கேற்ற மாதிரி மாறுற மாதிரி ஒன்றுதான் மாத்தலாம். சும்மா இதை சைவர் இது ஒன்று சைவர் சைவர்னு மாற்றக்கூடாது. ஸோ இதை மாத்துறதால வேற எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி மாறுற மாதிரி மாத்தலாம். அதுக்கு கோஸ்டியோடன் ரோ ஆப்ரேஷன் செய்யும். ஓகே, அதுல இந்த ஒன்றுன்ற இடம் இருக்குத்தானே, இதை நாங்க பிவட் வேல்யூன்னு சொல்லுவோம். இதுதான் பிவட் வேல்யூ. இதை வச்சுக்கொண்டு மிச்சத்தை நாங்க சைவரா மாத்தோம். ஸோ உங்களுக்கு தெரியும் நார்மலா என்ன செய்வோம்டா, சொல்லுங்க அப்ப இதை இந்த இடத்துல ஒன்று வரணும் என்ன செய்யும்? இந்த ரோ என்ன என்ன செய்வோம்? இந்த ஆறால பிரிச்சு விட்டா என்ன வரும்? ஆறால பிரிச்சா ஒன்று வரும். அப்ப மிச்சதுக்கும் அதே மாதிரி ஆறால பிரிச்சா சரி. இந்த ரோவை இதெல்லாம் என்ன சைவர் வரணும். சைவர் வரணும்னு என்ன செய்யும்? -5 அதுல இருந்து மைனஸ் -5ஆல கழிச்சா இந்த இடம் பூஜ்ஜியமா வந்திருந்தானே. எப்படி -5 கொண்டு வரோம்? இப்படி கொண்டு வர்றது உங்களுக்கு சொல்றேன். ஓகே, அப்ப இது வந்து முதலாவது இந்த ரோ பார்ப்போம். இந்த ரோல -5 இருக்குது. -5 கொண்டு வரணும். இந்த -5 எப்படி கொண்டு வரும்? இதை வந்து எனக்கு இந்த பிவட் வேல்யூ வச்சுக்கணும், இந்த ரோ வச்சுக்கணும் தான் நான் கொண்டு வரணும். என்ன செய்யலாம்? இந்த பிவட் வேல்யூ இருக்குது தானே 6. இந்த 6 என்ன செய்ய போறோம்டா, 6ஆல பிரிக்க போறோம். பிரிச்சா என்ன வரும்? ஒன்று வந்திருந்தானே. இது எங்களுக்கு தேவையான யூனிட் வெக்டர் ஒன்று வருது. அதை வந்து எண்ணத்தால பெருக்கணும். இந்த வெளியூ தானே நான் என்னத்தை கழிக்க போறேனோ அந்த வெளியூ அதால பெருக்கினா என்ன வரும்? இந்த -5 வருமா இல்லையா? பிவட் வேல்யூவை வச்சுக்கொண்டு தான் நான் இதை கொண்டு வருவேன். அப்ப பிவட் வேல்யூவை இந்த ரோவை இந்த பிவட் வேல்யூவால பிரிச்சு என்னத்தை நான் சைவராக்க போறேனோ அந்த இதால பெருக்கினோம்டா இந்த வேல்யூ வரும். இப்ப இதுக்கு ஈக்குவேஷன் வந்து என்னென்னு போடலாம்டா, நாங்க பாவிக்க போற ரோ இருக்கு தானே, இந்த ரோ இது நான் R1 ரோ கொண்டு வைப்போம். R1 பழசு. ஓகே, பழைய ஐட்ரேஷன். இப்போ புதுசு கொண்டு வர போறோம். R1 இப்ப புது ரோக்கு கொண்டு வர போறோம். ஓகே, புது ரோண்டு R1 வெளியே இதுல என்ன இருக்கணும்? பூஜ்ஜியமா இருக்கணும். அதான் இந்த நோக்கம். பழசு தெரியும் தானே, இந்த ரோ வந்து என்ன R பிவட் ரோ. R பிவட் ரோ வந்து புதுசு வந்து என்ன இருக்கணும்? R பழைய பிவட் ரோல இருந்து அதை வந்து அந்த பிவட் வேல்யூ இருக்கு தானே, பிவட் வேல்யூ இதை வந்து 6 இருக்கு இந்த இடத்துல. இதால பிரிச்சா என்ன புது பிவட் ரோ வந்துடும். அதே மாதிரி இந்த முதலாவது ரோ எடுத்து அதை வந்து இந்த இடத்த பூஜ்ஜியமாக்கணும். என்ன செய்வோம்? பழைய இந்த ரோ இருக்கு தானே, இந்த ரோல இருந்து என்னத்தை கழிக்கணும்டா, இந்த பிவட் ரோ இருக்கு தானே, முதல் பழசு இருந்த ரோ, அந்த ரோவை பழசு இது R பிவட் ரோ சரியா, பிவட் ரோ பழசு. அந்த ரோ என்னத்தால பிரிக்கணும்? பிவட் வேல்யூவால பிரிப்போம். என்ன பிரிச்சா இவ்வளவும் என்ன ஆகும்? இந்த இதுல 6 ஒன்றாக வந்துடும். அதை என்னத்தால பெருக்கணும்? பழைய R1 ஓல்டு இருக்கு தானே, அதாவது இந்த -5 இந்த வேல்யூவால பெருக்கணும். பெருக்கினா இவ்வளவு என்ன வந்துடும்? -5 வரும் தானே. இந்த இது வந்து இந்த இதை பார்த்தீங்கன்னா இந்த 6 வச்சு பார்த்தீங்கன்னா இது 6 கீழே 6 இருக்கு, 1 இருக்கு, -5. ஓகே,
ஸோ இப்படி வந்து இது வந்து கடைசியா என்ன பூஜ்ஜியமா வரும், இது விளங்கும். ஸோ இதுல வந்து எது எது கான்ஸ்டன்டா இருக்கு சொல்லுங்க பாப்போம். பிவட் வேல்யூ ஒரு கான்ஸ்டன்ட் மாறிலி. என்னத்தால நாங்க பெருக்க போறோமோ அந்த பழசுண்ட அந்த வேல்யூ வந்து ஒரு மாறிலி. ம். ஸோ இந்த மாறிலியை வந்து நாங்க கே என்று குறிக்கலாம். இந்த கே என்னதுக்கு சமனா இருக்க மாட்டா, இதுல வந்து பழைய இது உண்டு, அந்த குளம், அந்த குளத்தின் ரோ பிவட் வேல்யூ இதுதான் கேயா இருக்கு. ஸோ இதை வந்து நான் எப்படி போடலாம்டா, ஆர்1 நியூ சமன் ஆர்1 பழைய ரோ மைனஸ் ஆர் பிவட் பழைய ரோ தர கே என்று போடலாம். ஓகே, இதுதான் நார்மலான ஈக்குவேஷன். பட் இது வந்து உங்களுக்கு நார்மலா பார்க்க விடாங்க. பட் இந்த ஈக்குவேஷன்ல நாங்க இதுல போடக்க, அதாவது நாங்க இதுல செய்யக்க இப்படி நாங்க மினக்கட்டு இப்படி எல்லாம் போட்டு காணணும்ன்ற அவசியம் இல்லை. என்ன உங்களுக்கு தெரியும், எனக்கு வந்து இந்த வேல்யூ வந்து பூஜ்ஜியமா வந்தா காணும் தானே. அதாவது இந்த இடம், இந்த இடம், இந்த இடம் எல்லாம் பூஜ்ஜியமா வரும். பூஜ்ஜியம் வரணும் என்ன செய்யணும் தெரியும், என்ன அந்த வேல்யூ வர்ற மாதிரி கழிச்சு விட சரிதானே. அப்ப உங்களுக்கு தெரியும், நாங்க பிவட் ரோவை நாங்க ஒண்டா மாத்தினோன்னு ஆட்டோமேட்டிக்கா இப்படி வருது தானே. அப்ப பிவட்னா புது வேல்யூ என்ன உண்டு, மிச்சம் எல்லாம் பூஜ்ஜியமா வரணும் என்ன செய்வோம், இத அதால பெருக்கிட்டு அதுல வந்து கழிச்சு விட்டா வருமா இல்லையா. அப்ப நான் இந்த ஈக்குவேஷனை நான், இது வந்து புது விதமான ஈக்குவேஷன். இது வந்து நான் எக்ஸல்ல நான் இந்த ஈக்குவேஷன் தான் பாவிக்கிறது, இரண்டாவது எழுதச்சுவோம். ஓகே, ஸோ புது ரோ இது வந்து பூஜ்ஜியமா வரணும். எனக்கு இந்த இடம் பூஜ்ஜியமா வரணும்டா, பழைய ரோல இருந்து இப்ப புதுசா வந்துச்சு பாருங்க, இந்த ரோ ஆர் பிவட் ரோண்ட புது ரோ நியூ தர முதல் இருந்த இது வேல்யூ. ஓகே, -5. அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த ஆர் பிவட் நியூன்றது என்ன, வேறொன்றும் இல்லை வர்றான். ஓகே, ஸோ இதை வந்து நான் ரெண்டு நம்பர் எழுதணும், அங்கே ஒன்று எழுதணும், இங்கே ஒன்று எழுதணும். அதை வந்து நான் சுருக்கமா முதலே ஒன்று வந்துட்டானே. ஸோ ஒன்றை எத்தனை ஆளை பிரிச்சுட்டு இதை கழிச்சு விட்டு ஆட்டோமேட்டிக்காக இது இவ்வளவு பூஜ்ஜியமா வந்துருந்தானே. இதை வந்து அந்த ஈக்குவேஷனை எல்லா இடத்துக்கும் பாவிச்சா அந்த இதுல வந்து இது மட்டும்தான் என்னவா இருக்கும், மாறிலியா இருக்கும். இந்த மாறிலின்றது என்ன, நாங்க என்னத்தை பூஜ்ஜியமாக்க போறோமோ அந்த வேல்யூ. ஸோ இதை வந்து நோட் பண்ணி கொள்ளுங்க, இதுதான் நாங்க பாவிக்க போறோம். இந்த ஈக்குவேஷன் பாவிச்சு நாங்க ஃபீஸிபிளுக்கு கொண்டு வரத்துக்கு இந்த x1 என்ற என்டரிங் வேரியபிள பேசிக் வேரியபிள யூனிட் வெக்டரா மாத்த போறோம். ஓகேயா, சரி. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு தெரியும், இதுல வந்து என்ன முதல்ல 6 ஆளை பிரிச்சு பிவட் ரோவை செய்வோம். அதுக்கு பிறகு இந்த பாருங்க பழைய ரோவில இருந்து புது இதை கூட்டி அதை வந்து 6 ஆளை பிரிப்போம். இருக்கு சரியா. அப்ப இதை வந்து ஏன் இதை கூட்டுறாங்க என்றா உங்களுக்கு தெரியும், முதலாவது வந்து -5 தானே. இப்ப நான் வந்து மைனஸ்ல போட்டு செஞ்சினேன், ஆல்ரெடி மைனஸ் மைனஸ்ண்டா என்ன 5 வந்துடும் என்ன, அது வந்து +5 வந்துடும். பட் எனக்கு -5ல இருந்து எந்த மெத்தட்ல போனா என்ன உங்களுக்கு இந்த இது மைனஸா பிளஸ் ஆண்டு பார்க்க தேவையில்லை. -5ல இருந்து -5 கழிச்சா பூஜ்ஜியம், அவ்வளவுதான். இதுல இருந்து 1 கழிச்சா பூஜ்ஜியம், -1ல இருந்து -1 கழிச்சா பூஜ்ஜியம். ஸோ அதை பார்த்தா சரி, சைவருக்கு செய்யணுமா, சைவர்ல இருந்து சைவரை கழிச்சு தேவையில்லை, அது ஆல்ரெடி 0. அப்ப நாங்க அதை அதில் போட செய்ய தேவையில்லை. ஸோ இதன்படி நாங்க இப்படி மாத்தி மாத்தி இது பிளஸ் மைனஸ் மாத்தி கொண்டிருக்கோம். எந்த ஈக்குவேஷன் வந்து எல்லாத்துக்கும் ஜென்ரலான ஈக்குவேஷன், அதை பாவிச்சிங்கண்டா காணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தெரியும் ஈக்குவேஷன் போடுறது இப்படி உண்டு. ஸோ அதுக்கு என்ன மாதிரி ஈக்குவேஷன் இதுக்கு வந்து தெரியும். இந்த இதை வந்து இதால பிரிப்போம் பிவட் வேல்யூவால. அப்படி பிவட் வேல்யூ உங்களுக்கு நம்பர் போட பஞ்சியா இருந்தா பிவட் வேல்யூ போடுவோம், அது வந்து என்னவா இருக்கும், மாறிலியா இருக்கும்னு சொன்னாங்க. பிவட் வேல்யூன்றது எல்லாத்தையும் பிவட் வேல்யூவால தான் பிரிக்க போறோம். எல்லாத்தையும் சொல்யூஷன் வரைக்கும் ரேஷியோ தேவையில்லை, அது எங்களுக்கு நீ தேவையில்லை. அப்ப இவ்வளவும் பிவட் வேல்யூவால பிரிச்சு அது வந்து என்ன அந்த பிவட் வேல்யூவால தான் எல்லாம் பிரிபடும். ஸோ பிவட் வேல்யூன்றது மாறிலி. அப்ப மாறிலிக்கு
இதுல வந்து டாலர் போடணும். போட்டா தான் இது வந்து அங்கால போய்க்கும் இங்கால போய்க்கும் அந்த வேல்யூ மாறாது. ஸோ அதை வந்து ஒரு சிம்பிள் ஷார்ட்கட் ஒன்று சொல்றேன். உங்களோட ஃபங்க்ஷன் கீஸ் இருக்குது தானே உங்களோட லேப்டாப் கீபோர்டில், அதில் F4 அமுத்தினீங்களான்டா ஆட்டோமேட்டிக்காக இப்படி கான்ஸ்டன்ட் வந்து ஓகேயா. ஸோ அதை போட்டுட்டு இஞ்சாலையங்காலம் இழுத்தீங்களான்டா சரி ஓகேயா. ஸோ எல்லாத்துலேயும் அந்த கான்ஸ்டன்ட் இருக்கும்ல, இதை வந்து இதை பிவட் வேல்யூவோட பிரிப்போம். அதே மாதிரி இதுக்கு 0 வரணும் சரியா. 0 வரணும்டா என்ன செய்யணும், இதுல இருந்து என்னத்தை கழிக்கணும், எனக்கு வந்த இந்த இது இருக்குதானே இந்த பிவட் ரோ, அதோட அதை வந்து என்னத்தால பிரிக்கணும், பிவட் வேல்யூவால பிரிக்கணும். என்ன பிவட் வேல்யூன்றது என்ன, மாறிலி போடுவோம் இது, அதோட என்னத்தை பெருக்கணும், நாங்க என்னத்தை கழிக்க போறோமோ அதை பெருக்கணும். பெருக்கினாத்தான் அது 0 வரும். இதுவும் என்னவா இருக்கும், ஒரு மாறிலியா இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து நாங்க போட்ட அந்த ஈக்குவேஷன் படியான முடிவு. இதை போட்டா என்ன வரணும், 0 வரணும். இதையும் அங்காளையும் இஞ்சாலையும் கொடுத்தா இதுவும் அப்ளை ஆகும். ஓகே. இல்ல இது இதோட ஒரு எண்ட மெதட் இருக்கா சொல்லித்தா சொன்னா ஓகே, இதையும் சொல்லித்தா. இதுவும் என்ன வரணும், 0 வரணும். என்ன 0 வரணும்டா தெரியும். இந்த இந்த ஒன்று வந்து 0 வரணும். அப்ப என்ன போடுவோம்டா, சமன் இந்த ஒன்று வரணும். அதுல இருந்து சொன்னேன் புதுசா அந்த பிவட் வேல்யூ இருக்கு தானே, அது தர என்னத்தை கழிக்கணும், ஒன்றை கழிக்கணும். அப்ப அந்த வேல்யூ அது வந்து என்ன மாறிலியா இருக்கும், மாறிலி போட்டா என்ன வரும், ஆட்டோமேட்டிக்கா 0 வரும். இது அங்கால எழுத்த ஓகே, இதுவும் அதே தான். சரி, இதுதான் என்ன மெதட். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது பாவீங்க. விளங்கி இருந்தா ரெண்டுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகே, இப்படி நாங்க எல்லாத்தையும் செஞ்சா கடைசியில இப்படி யூனிட் வெக்டரா கொண்டு வரலாம். ஓகே, இப்ப வந்து இது ஃபீசிபிளா சொல்லுங்க. சொல்யூஷன் எல்லாம் பிளஸ் யூனிட் வெக்டர் p, யூனிட் வெக்டர் x1, யூனிட் வெக்டர் s2, யூனிட் வெக்டர் s3, யூனிட் வெக்டர் s4, யூனிட் வெக்டர் எல்லாம் யூனிட் வெக்டர். இது உங்களுக்கு திஸ் இஸ் feasible. பட் feasible இருந்தா ஓகேயா இல்ல, எனக்கு ப்ராஃபிட் வந்து கூட்டணும். ஸோ ப்ராஃபிட்டை கூட்டுறதுக்கு ஒப்டிமல் சொல்யூஷன் தான் வேணும். ஒப்டிமம் சொல்யூஷன் ஆண்டு கண்டுபிடிக்கிறது, இதுல இருக்கிற இந்த வேரியபிள்ஸ்ல மைனஸ் வரக்கூடாது. ஏன் மைனஸ் வரக்கூடாது தெரியும், மேல போட்டு ஈக்குவேஷன்ல மைனஸ் வந்தா நான் அதை ரைட் ஹேண்ட் சைட்ல கொண்டு போனேன்டா அதை கூட்டுறதால எனக்கு ப்ராஃபிட் கூடும். இப்போ ப்ராஃபிட் கூடுறதுக்கான வாய்ப்பு இருந்தா அது ஒப்டிமல் சொல்யூஷனா இல்ல, அதை இன்னும் கூட்டலாம் தான் என்ன. அப்ப இதுல பாத்தீங்கன்னா இப்ப கடைசியா பாருங்க மைனஸ் வருது, x2ன்ற இதுல மைனஸ் வருது. ஸோ என்ன அர்த்தம், இது இந்த x2 கூட்டுறால எனக்கு ப்ராஃபிட் இன்னும் கூடும். ஸோ இன்னும் கூடுமாண்டா நான் இதை வந்து ஒப்டிமல் சொல்யூஷன் சொல்லலாமோ இல்லை. ஸோ அடுத்ததான் நான் என்ன செய்ய போறேன், x2 கூட்ட போறேன். அவரை பூஜ்ஜியத்துல வச்சிருந்தேன்னா அவரை கூட்ட போறேன். இப்ப அவர் என்ன என்டரிங் வேரியபிள் வந்தா என்ன செய்யணும், அதுல ஒரு ஆள் லீவிங் வேரியபிளா போறார். யார் லீவிங் வேரியபிளா போறாருண்டு. அதே மாதிரி இந்த இதை வந்து நாங்க சொல்யூஷனை இதால பிரிப்போம். பிரிச்சா எங்களுக்கு ரேஷியோ வரும். அதுல எந்த ரேஷியோ லீஸ்ட் பாசிட்டிவ் ரேஷியோவோ அதுதான் எல்லாத்துக்கும் முதல்ல இருக்கிற எஃபெக்டிவான முதல் எங்களுக்கு கன்சிடர் பண்ற கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். அந்த கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் இதுல இதுதான் ஆக குறைஞ்ச வேல்யூ. ஸோ இவர் இந்த ரோ தான் இப்ப வெளியில போறாரு, அதுதான் லீவிங் வேரியபிள். ஸோ இவரை நாங்க x2 s2க்கு மாறுவோம். மாத்தினா ஆட்டோமேட்டிக்கா தெரியும் இது வந்து இப்ப யூனிட் வெக்டரா வரணும். இல்லத்தானே கோஸ்லோகன் அந்த ஜோர்டன் பிரசன்ட் செய்வோம். அதே மாதிரி செஞ்சீங்கன்னா இதையும் மாத்திட்டோம். இப்ப மாத்திட்டு பார்ப்போம் feasible-ஆ, feasible. ஒப்டிமம்மா, எஸ் ஒப்டிமம், ஒரு விதமான மைனஸ் வேல்யூவும் இல்லை. ஸோ திஸ் இஸ் த feasible and optimum solution. ஓகேயா.
ஓகே, கண்டாச்சு. இப்ப என்னடா சொல்லுது இது? என்னன்னு இதை கண்டுபிடிக்கிறது? இதை வச்சு நான் என்ன சொல்றது? ரெண்டா ஓகே. இது இந்த ஒவ்வொன்றுக்கும் வேல்யூ இருக்குது. ஸோ இந்த சொல்யூஷனுக்கு எல்லாம் ஒரு கதை இருக்குது. அதற்கு ஒரு ஒரு இது இருக்குது, ஒரு பொருள் இருக்குது. என்ன பொருள்? பி என்ற பேசிக் வேரியபிள். இந்த பி என்றதுன்னா சொல்யூஷன் தான் 21 தருது. x1 என்ற சொல்யூஷன் தான் 3, x2 என்ற சொல்யூஷன் தான் 1.5, s3 என்ற சொல்யூஷன் தான் 2.5, s4 என்ற சொல்யூஷன் தான் 1/2. ஸோ இதுதான் எங்களோட சொல்யூஷன், கடைசியாக வந்த சொல்யூஷன். ஸோ அதை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன சொல்லலாம்? ஒப்டிமம் ப்ரொடக்ஷன் பிளான்ஸ். x1 3 டன் செய்யலாம், x2 1.5 டன் செய்யலாம். செஞ்சா எங்களுக்கு 21 ப்ராஃபிட் வரும். 21 அது வந்து 1000 மடங்குல சொல்லியிருக்கு. ஸோ 1000 to 21,000. S3 S4 தெரியும். என்ன S3க்கு என்ன சொன்னான்? அது வந்து அன்யூட்டிலைஸ்ட், பாவிக்கப்படாத ரோ மெட்டீரியல் 3 பெரும் எவ்வளவு இருக்குது? 2.5 டன் இருக்குது பாவிக்காம. S4ம் 1/2 டன் இருக்குது. ஸோ அது வந்து இந்த வேல்யூஸ். ஸோ மிச்சம் எல்லாம் என்னவா இருக்கும்? S1 S2 எல்லாம் 0. ஏன்னா அது பேசிக் வேரியபிள்ஸ் இல்லை. ஸோ இதுதான் எங்களோட ஆப்டிமல் ப்ரொடக்ஷன் பிளான். 2 தடவை ஐட்ரேஷன் நடந்திருக்குது. 2 தடவை ஐட்ரேஷன் என்ன? அந்த லீவிங் வேரியபிள் எக்ஸ் மாத்துறது. அந்த ஆப்டிமலுக்காக மாத்தினம் தானே. ஒன்றை தூக்கி இன்னொன்று தூக்கி எறிஞ்சோம். அதுதான் ஐட்ரேஷன் சொல்றது. ஸோ 2 ஐட்ரேஷன்ல ஆப்டிமம் டேபுலேஷன் எடுத்துட்டோம். ஸோ திஸ் இஸ் த பேசிக் ஆஃப் த ஓல்ட் ஸ்டெக் ஸ்டார்டிங் மெத்தட். அடுத்ததாக கண்டிப்பா ஸோ நாங்கள் இப்போ ஓல்ட் ஸ்டெக் ஸ்டார்டிங் மெத்தட் பார்த்துட்டோம். 2வது மெத்தட் இருக்குது. அதுக்கு பேர் பிக் எம் மெத்தட். என்னடா பெரிய மெத்தட் பார்ப்போம். ஸோ இதுக்கு முதலாவது ஓல்ட் ஸ்டெக் ஸ்டார்டிங் மெத்தட் பாவிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு ஃபார்மேட் வச்சுருக்கிறோம். என்ன இருக்கணும்டா, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கு தானே, அதெல்லாம் பாசிட்டிவ் வேல்யூஸாக இருக்கணும். மற்றது எல்லா இதுவும் லெஸ் தேனோ ஈக்குவல் டு என்று இருக்கணும். அதாவது இந்த வேல்யூக்கு அங்கால பாசிட்டிவ் வேல்யூ இருக்கணும், அங்கால மிச்ச எல்லா வேரியபிள்ஸும் வரணும். இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா நாங்கள் ஓல்ட் ஸ்டெக் ஸ்டார்டிங் மெத்தட் பாவிப்போம். பட் சில நேரத்தில் எங்களுக்கு அப்படி இல்லாமல் எங்களுக்கு இந்தியாவில் பாசிட்டிவாகவும் அங்கால வந்து கிரேட்டர் தானோ ஈக்குவல் டு இப்படி ஏதாச்சும் வந்துச்சுண்டா நாங்கள் அந்த மாதிரி நேரத்தில் வீரர்கள் வந்து என்ன பாவிப்பா? பிக் எம் மெத்தட் பாவிப்போம். ஓகே. ஸோ என்ன அப்படின்னா பிக் எம், அது என்ன வித்தியாசம் என்றதான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இதை பற்றி நாங்கள் அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ஸோ என்ன மெத்தட், இதுலேயும் மினிமைஸ் ப்ராப்ளம் மேக்ஸிமைஸ் ப்ராப்ளம் தான் இருக்குது. ஸோ அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. புதுசாக என்னென்ன வேரியபிள்ஸ் வந்துருக்கண்டா, MA1 MA2 A1 A2 அதுகள் தான் பழசை விட வித்தியாசம் வந்திருக்கு. பட்டாதோஸ் என்ன கதை இருக்கு? அவர்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? பொறுத்திருந்து பார்ப்போம். அத்துடன் விரைவுறுவது தேஜஸ்.